மணி மாஸ்டரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மொபிக்விக் அப்ளிகேஷனில் எப்படி பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜிப் பே லேட்டர் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது பே லேட்டர் யூஸ் நவ் பே லேட்டர் அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்காக. ஸோ அந்த ஜிப் நவ் பே லேட்டர் அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய காசும் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பர்சனல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எடுக்கிற லோன். ஸோ ரொம்பவே ஈஸியாக எடுக்கலாம் இந்த அப்ளிகேஷனில். 2 lakhs வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் வித் 2 minutesல. அதுக்கப்புறம் 30 minutesல பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ்க்கும் தராங்க. சேலரிட் பீப்புள்ஸ் யார் வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜிப் லோன்ஸ் அப்படின்ற அந்த இது நான் என்னுடைய ஃபோனில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் எனக்கு அப்ரூவ்ட் ஆகிருக்கக்கூடிய லிமிட் பார்த்திங்கன்னா 2 lakhs. இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அப்ரூவல் ஆகுது. 2 லட்ச ரூபா வரைக்கும் அப்ரூவல் ஆகுது. நான் அதாவது அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுத்திருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,000. நீங்கள் இந்த இடத்துல கீழே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், லோன் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இன்னும் அவைலபிள் பார்த்திங்கன்னா 96 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. இந்த 50,000 பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்துல அமௌண்ட் இருக்கும், இது பார்த்திங்கன்னா நமக்கு லாக் ஆகிருக்கும். இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, இந்த 50,000 லாக் ஆகிருக்கும். அது எப்போ அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எடுக்கக்கூடிய லோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம், அதாவது மூணு டைம் வந்து எடுத்திருக்கக்கூடிய லோனுக்கான அமௌண்ட்டை 3 டைம் வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 50,000 பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 lakhs வரைக்கும் நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1.5 lakh வரைக்கும் நம்ம லோன் எடுத்துக்கலாம். நீங்கள் லோன் எடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதை வந்து சொல்லிவிடும், எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக லோன் எடுப்பீங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் எடுத்தாலும் சரி, இல்லை பேங்க்லேயே போய் எடுத்தாலும் சரி, நீங்கள் லோன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக ஆன் டைமையோ இல்லை ஆன் டைமுக்கு முன்னாடியோ அட்வான்ஸாக நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோரும் டேமேஜ் ஆகும், அதே சமயத்தில் பெனால்ட்டியும் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்து நீங்கள் இதாகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து முன்னாடியே பேமெண்ட் பண்ணுறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு, அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது இஎம்ஐ டேட்டுக்கு 1 நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இருப்பு வச்சுக்கிறது வந்து ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம வந்து இந்த லோன் எடுக்கிறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு 3 ஸ்டெப் இல்லை 4 ஸ்டெப் இருக்கும். நான் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஓரலாக சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது லோன் எடுக்கிற அந்த டைமில் பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் இருக்கிறது ரொம்ப பெட்ரு. இந்த இடத்துல கீழே போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்ஃபி. ஓகேங்களா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். இதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மொபிக்விக் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ப்ரெசன்டேஷனில் சொல்ல முடியல, ஏன் அப்படின்னா நான் லோன் எடுத்துட்டேன், அதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் மறந்துட்டேன். நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு அதில் வந்து ஜிப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு அந்த கேஒய்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்க அப்படின்னா, ஸோ எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதான் நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க, ஸோ நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட்டு மந்த்லி உங்கள் சேல்ரி எவ்வளோ வருது, எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாயிடுச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து லோன் குடுத்துருவாங்க. எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து லோன் குடுத்துருவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் லிமிட் ஆயிருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, மினிமம் 1.5 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அப்ரூவல் ஆயிடுது. எல்லாருக்குமே ஓகேங்களா? ஸோ, அந்த 50,000 பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்க லோன் எடுத்து ஒரு 3 பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டா ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த 50,000 பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்க வந்து அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளியரா போட்டிருப்பாங்க. அ எவ்வளோ வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் போகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ உங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க 50,000 குடுத்தீங்க அப்படின்னா, 50,000ம் பார்த்தீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகுது. அதாவது நீங்க வந்து அது இஎம்ஐல தான் வந்து கட்டுற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஆட்டோ டெபிட் ஆகுறதுக்காக இநாஷ் வந்து பண்ணணும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்து நீங்க வந்து இநாஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இநாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டா டிஸ்பர்சல் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ரீபேமெண்ட் எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு அதையும் வந்து காமிக்கிறேன். இப்போ என்னுடைய அக்கவுண்ட் நம்பர், லோன் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே இருக்கு. இஎம்ஐ சம்மரி பார்த்தீங்கன்னா இது. நான் எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன், ஆ மொத்தமா நம்ம வந்து எவ்வளோ கட்டுற மாரி இருக்கும், ஆ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே வந்து இந்த இடத்துல கிளியரா உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. அத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோன வந்து ஃபோர்க்ளோஷர் பண்ணுற மாரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த இத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃபோர்க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ பே டீட்டெயில்ஸ், அதான் இநேஷ் நான் சொன்னேன்ல. ஸோ, அது உள்ள போனீங்கன்னா, நீங்க வந்து பண்ணிக்கலாம். அது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். ஸோ, அதனால நான் உள்ள போல. நீங்க வந்து அது உள்ள போயிட்டு அ இநேஷ் இந்த பேங்க் அக்கவுண்ட் வேணாம், வேற அக்கவுண்ட்ல வந்து பண்றேன் அப்படின்னா, தாராளமா பண்ணிக்கலாம். ஒண்ணு இதில வந்து குறிப்பா இன்னொன்னு வந்து நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 30% ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஓகேங்களா? ஒரு எமர்ஜென்சி பர்ப்பஸ்க்காக தான் நானும் லோன் எடுத்தேன். அதாவது ரொம்ப ரொம்ப அதிகம்னா, மத்த அப்ளிகேஷன் நார்மலா ஒரு சில அப்ளிகேஷன், அதாவது புரோக்கரிங் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ, தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி லோன் அப்ளிகேஷன்ல எப்படி இருக்குமோ அந்த மாரி இருக்கு. அத தெரிஞ்சுக்கோங்க. ஆ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல தாராளமா லோன் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டா குடுக்குறாங்க. ஆ அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஜிப்பே லேட்டரும் இருக்கு. ஸோ, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். அது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பை நவ் பே லேட்டர் அந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல. ஸோ, அந்த இதில பார்த்தீங்கன்னா, 60,000 வரைக்கும் நமக்கு வந்து ஆ குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ, அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வித்ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அத போட்டு கன்டின்யூ குடுத்தா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அத கன்டின்யூ குடுத்தா, நெக்ஸ்ட்டு நீங்க வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த இது வரும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10,000 போட்டு ஓகே வேணாம். அது நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் வரும். அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்க அக்கவுண்ட்ல காசு இருந்துச்சு அப்படின்னா, இநாஷ் மூலியமா அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. அதாவது மாசம் 5ஆம் தேதி. இல்ல உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு, முன்னாடியே இருக்கு, நீங்க வந்து அட்வான்ஸா பேமெண்ட் பண்றீங்கன்னா, இந்த பே இன் அட்வான்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணிடலாம். இவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஸ்லைட்லி ஹையா இருக்கு. ஸோ, மத்த அப்ளிகேஷன கம்பேர் பண்ணா ஓகே தான். எல்லாத்துலயும் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. இது வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதாவது இவங்க வந்து லோன் குடுக்குறதில்ல. இவங்க வந்து மத்த பேங்கிங் இதுலேருந்து லோன் வாங்கி குடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஆர்பிஐ அப்ரூவ்ட் தான். எல்லாமே வந்து பெஸ்ட்டு என்பிஎஃப்சிஸ் தான். ஸோ, நீங்க ட்ரை பண்ணுற மாரி இருந்தா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ, இப்போ இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.